அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பதில் நம்ம பார்க்கக்கூடியது ஹிப் மொபைலிட்டிக்காக நம்ம சில ஆசனங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஆசனங்கள் இல்லை, ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ அந்த நின்ற நிலைமையில் இருந்துட்டு இதுலேருந்து காலை விரிச்சிட்டு அப்படியே ஒரு பக்கமாக பெண்ட் பண்ண போகிறோம், அதேமாதிரி இன்னொரு பக்கமாக பெண்ட் பண்ண போகிறோம். இது அப்படியே நம்ம டைனமிக்காக செஞ்சுட்டே வருவோம். இப்போ ஆசனானா அப்படியே ஹோல்ட் பண்ணி இருப்போம். இப்போ ஸ்ட்ரெச்சஸ்னால் டைனமிக்காக லெஃப்ட் ரைட்டு கண்டினியூஸாக செய்கிற மாதிரி இருக்கும். இதில் பயிற்சி 1. கொஞ்சம் கால் நல்லா அகலமாகவே நம்ம விரிச்சுக்கலாம். விரிச்சிட்டு ஆனால் ஸ்டெடியாக இருக்கணும். கால் ரொம்ப விரிக்கணுறதுக்காக ரொம்ப விரிச்சிட்டோம்னா அது அப்புறம் அப்படியே ஸ்லிப்பரி மாதிரி ஆகிடும், அப்படியே போயிட்டே இருந்துடும். அதனால அது ஸ்ட்ராங்காக அந்த வர வரைக்குமே எல்லா விரல்களுமே கீழே பதிகிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி நிற்கும் போது முட்டி நம்மளது மடங்கக்கூடாது. இப்போ கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு கைகள் ரெண்டுமே உள்ள கைகளுமே எடுத்து நம்ம கீழே வைக்க போகிறோம். இப்படி கீழே வச்சுட்டு நல்லா இப்படி பெண்ட் பண்ணும். நம்மளோட இந்த பேக், இந்த லோயர் பேக்லேருந்து அப்படியே கீழே நல்லா பெண்ட் பண்ணும். நம்மளோட இந்த முதுகு இப்படி ஸ்லவுச் பண்ணக்கூடாது. ஸ்லவுச் பண்ணாமல் நல்லா இப்படி நிமிர்ந்துட்டு நம்மளோட முதுகு தான் நல்லா கீழே கொண்டு வரணும். எல்போ நம்ம லைட்டாக அப்படி உள்ளுக்க மடியறதுனால நம்மளோட ஸ்பைன் நல்லா இப்படி கீழே இறங்கிடும். இதில் ஒரு சில வினாடியில் இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அப்படியே அந்த ஸ்ட்ரெச்சஸ் போயிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அப்படியே நல்லா இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இந்த கால் இந்த இடது கால் முட்டி மட்டும் மடக்கிட்டு இப்போ அப்படியே வைக்க போகிறோம். இந்த கால் இப்படி நேராக வந்துடும். கைகள் பொசிஷனும் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் எழுந்து நல்லா அப்படி வந்துட்டு ஸ்பைன் நல்லா அப்படி கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வலது கால் மறுபடியும் எழுந்து இந்த கை பொசிஷனையும் கால் பொசிஷனையும் நம்ம மாத்தாம அப்படியே செஞ்சுட்டே வரும். வேணா கைகள் இப்படி நெருக்கமாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்படி நடுவில் அதுக்கப்புறம் தான் நம்ம வலது கால் இப்படி மடிப்போம். மறுபடியும் நடுவில் இடது கால், நடுவில் வலது இடது வலது இடது வலது தளர்த்திக்கலாம். மறுபடியும் சென்டரை நல்லா கீழே இப்படி குனிஞ்சு உங்களால் நம்மளோட உச்சந்தலை கீழே வைக்க முடிஞ்சால் வைக்கலாம். வைக்கும் போது நம்மளோட முட்டி மடங்கக்கூடாது. இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகள் நல்லா நேராக்கிட்டு 2 காலையும் கிட்ட கொண்டு அப்படி தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த ஸ்ட்ரெச் செய்யும் போது கண்டிப்பாக முட்டி வலிக்க தான் செய்யும். அதனால இது பெரியவங்கள்லாம் செய்ய வேண்டாம். சிறியவர்கள் நடுத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாருமே தாராளமாக செய்யலாம். ஏன்னா அது நம்மளோட முட்டியில் நிறையவே அழுத்தம் ஜாஸ்தியாக போகும். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட இடுப்பு பகுதிகளில் இந்த ஹிப் மொபிலிட்டி, இந்த ஹிப்புக்காகவும் நம்மளோட இந்த கால் ஸ்ட்ரென்தனிக்காக தான் ரெண்டுமே இதை செய்கிறோம். இப்போ பயிற்சி 2 அதே மாதிரி தான் வரும். காலை நல்லா அகலப்படுத்தி வச்சுக்கலாம். கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு இந்த மாதிரி கீழே போகும்போது நம்மளோட ஸ்பைன் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணும். அதுக்கு நம்ம கைகள் நல்லா மேலே தூக்கிட்டு இதுலேயே ஒரு 1/2 இன்ச் நல்லா மேலே போயிட்டு அப்படியே அதே எக்ஸ்டென்ஷனில் அப்படியே நம்ம கீழே வருவோம். நல்லா அப்படி கீழே இப்படி மடக்கிட்டு அப்படியே இப்படி உட்கார போகிறோம். உட்கார்ந்துட்டு இந்த காலை இப்படி மடக்கிட்டு கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே இப்படி ஃபார்வர்ட் பண்ணி மறுபடியும் மேலே கால் இப்படி இந்த பொசிஷன் அதே பொசிஷன் மறுபடியும் கை கீழே வச்சுட்டு நடுநிலை இதில் இப்போ அப்படியே வலது பக்கம் இப்படி உட்காந்துடுறோம். உட்காந்துட்டு இந்த காலை இப்படி இப்படி திருப்பிட்டு கைகள் மேல் நோக்கி தூக்கி அப்படியே போகும். மறுபடியும் எழுந்து இப்படி நடுநிலைக்கு வரும். இப்போ இடது பக்கம் இந்த காலை இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த விரல்கள் நம்ம நோக்கி வந்துடும். இப்படியே இப்படி கீழே உட்காந்துடலாம். உட்காந்துட்டு இந்த காலை இப்படி மடக்கிட்டு அப்படியே மேல் நோக்கி
ஒரு 2 வினாடியாவது வந்து நம்ம அப்படியே உட்காந்து. இப்போ அப்படியே வலது பக்கம் செஞ்சிடலாம். வலது பக்கம் காலை மடக்கிட்டு அப்படி இப்படி கீழே உட்காந்துட்டு காலை இப்படி மடிக்கிறோம். மறுபடியும் முடிக்கும் போது 2 காலுக்கு நல்லா தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு ஸ்பைன் நல்லா கீழே இறக்கிட்டு அதே மாதிரி பண்ணு. முட்டி மடங்காமல் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இதே வந்து இப்போ நம்ம கொஞ்சம் மொல்லமாக வந்து பண்ணோம். இது பை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்து ஸ்பீடாக பண்ணி தான் பண்ணலாம். குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து கடகடன்னு அப்படியே வந்து லெஃப்ட் ரைட்டு கடகடன்னு போயிட்டே வந்துடுவாங்க. கொஞ்சம் வந்து ஒரு 10 முறையை வந்து பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த முறையை பண்ணலாம். நடுத்தரை வயது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பொறுமையாக வந்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஒவ்வொரு இதுலேயுமே வந்து அட்லீஸ்ட் வந்து 2லேருந்து ஒரு 3 செகண்ட்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்தது பண்ணுறோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பயிற்சிகளை முடிஞ்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.